என்னடா பயமா இருக்குடா, நான் இதுவரை இப்படிலாம் பேசுனேன். எனக்கு ஒரே பெருமை என் நண்பன் இவன். நானும் இன்னைக்கு நேரத்துல என் நண்பன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன். என் நண்பன் இவன் வந்து யாருன்னா என் நண்பனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவுத்துட்டோம். ஆனால் நாங்கள் உண்மையில் அவன் நாள் ஷாக்கு, நானும் ஷாக்குது. எனக்கு 5 மணி வரைக்கும் ரிசல்ட்டே தெரியாது. மாப்பிள்ள ஒரு தகவல் சொன்னாப்புல, என் மாப்பிள்ள சுபாஷுக்காண்டி நான் உண்மையை சந்தோஷம் தான். ஐயா மூர்த்தியாவுக்கு மிகப்பெரிய நன்றி. நினச்சி கூட பார்க்கல, நான் மூர்த்தியா கூட இப்படி இப்போலாம் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஐயா நான் மூர்த்தியா பார்ப்பேன். என்னுடைய அண்ணன் விமலனும் மாவட்ட மணிமாறனும் கூப்பிட்டு நான் மூர்த்தியா போய் என் நன்மையினோட போய் பார்ப்பேன். என் டீமை கூப்பிட்டு நான் போய் கண்டிப்பாக பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். எங்களுக்கு அவனியாத்துல அதானே விவசாயத்தானே என்ன செய்ய போகிறோம். அவன்கிட்ட கடமாடு கிடக்கல, 2 கடமாடு கிடக்கல. எனக்கு வயசு 31 வயசு, அவனுக்கு 32 வயசு. அவங்க அப்பா ஆரம்ப காலத்துலேருந்து வளர்க்குறாரு. அவங்க இப்பெல்லாம் மஞ்சட்டு மாடு வளர்க்குறாங்க. அவ்வளோதான், நமக்கு அதே பெருமை இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் ஊருக்கு ஐயா, ஏன் ஊருக்குள்ள வர எனக்கு பெருமையா? நான் 10 யோசிக்கவே இல்லையா. வந்து மாடு வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி பேடிக்காட்டில் தான் அந்த காலத்தில் அதெல்லாம் அப்படி அவுத்தது. இப்போ அதுக்கடுத்து இப்படி பல நெறிமுறையில் டோக்கன் வாங்க இது சிரமப்பட்டான். ஏன் போட்டு இப்போ இன்னைக்கு இந்த ஒரு டோக்கன் கிடைச்சதுனால அவுத்தம். நாங்களே நினைச்சு பார்க்கலங்க. எவ்வளவு நல்ல மாடு கூட அடிமாடுக்காக தான் போகுது. பயிற்சிலாம் ஒன்றும் சும்மா இந்த கிடக்குது அவனியாத்துல கிடந்த மாதிரி கொண்டு அங்கே போட இறந்து போயிட்டா கொண்டு போட்டேன். அதை வளர்க்க முடியல, அவனால அவுக்க முடியல. நான் கொண்டு நண்பன் ஜெயக்குமார் நன்றி சொல்லிடுறேன். அவளை வரேன்டா என் நம்பி கசகசா மணிக்கு ஒரு வாழ்த்துக்கள். வருமாண்டி